ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் ஒரே நைட்டில் நம்ம வீட்டில் இருந்து எப்படி ஓட விரட்டுறதான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கரப்பாம்பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனில் தான் ஜாஸ்தியாக தங்கியிருக்கோங்க. அது குஞ்சு பொரிச்சு அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சிடும். க்ளீனாக இல்லாத இடத்துல தான் கரப்பாம்பூச்சிகள் அதிகமாக தங்கியிருக்கோங்க. ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 முட்டை வரைக்குமே இடுன்னு சொல்கிறாங்க. ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா 20லேருந்து 60 நாளைக்குள்ளேயே பொரிஞ்சிடும். நம்மள சில பேர் நினைப்போம் ஒரு கரப்பாம்பூச்சி முட்டையில் ஒரு குஞ்சு தான் பொரியும்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி முட்டையில் 15லேருந்து 20 குஞ்சு வரைக்குமே பொரிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கரப்பாம்பூச்சினால் நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி, பல்லிலாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த ஹோம் ரெமெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் இது. 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. நம்ம வீட்டில் இருந்து கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் காணாமலே போயிடுங்க. இது கூடவே கொசு வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான எஃபெக்டிவான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு காய்ச்சல் மாத்திரையை வச்சு கரப்பாம்பூச்சியை எப்படி ஓட விரட்டுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப அதிகமாகலாம் நமக்கு மாத்திரை தேவைப்படாது. ஒரே ஒரு மாத்திரையை வச்சு நம்ம ஓட விரட்டலாங்க. நான் காய்ச்சல் மாத்திரை எஸ்பேடானது தான் எடுத்திருக்கேங்க. எஸ்பேடான காய்ச்சல் மாத்திரையெல்லாம் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி காலாவதியான காய்ச்சல் மாத்திரையெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு இது போல் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, பல்லியெல்லாம் விரட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இதில் நம்ம கற்பூரம் சேர்க்க போகிறோங்க. நான் 2 கற்பூரம் எடுத்திருக்கேங்க. 2 கற்பூரம் சேர்க்கும் போதே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாத்திரையும் கற்பூரமும் கரப்பாம்பூச்சி, பல்லிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இப்போ இதை இது போல் நம்ம ஒரு பேப்பருக்குள்ளே வச்சுட்டு அடியில் ஒரு கட்டிங் போர்டு வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கல் அல்லது ஒரு சுத்தியலை வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம ஷாம்பு சேர்க்க போகிறோங்க. நான் டவ் ஷாம்பு எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கிளினிக் ப்ளஸ், பேண்டீன் எந்த ஷாம்புனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த ஷாம்போட ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இப்போது அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற ஷாம்பு, மாத்திரை, கற்பூரம் இதெல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருங்க. அந்த ஷாம்புலாம் தண்ணியில் கரைஞ்சி அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்க போகிறோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் ஊக்கு அல்லது கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்விடை ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. அப்படியே ஊற்றுனா சிந்திடுங்கிறதுனால நான் ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளே ஊற்றிருக்கேங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, பல்லி எங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ்வை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது போல் நல்லா அந்த கிச்சன் ஸ்டவ்வுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நைட் நேரத்தில் இந்த கிச்சன் ஸ்டவ்வுக்கு மேலே கரப்பாம்பூச்சி, பல்லி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துடைக்க வேண்டாங்க, அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே வராதுங்க. உங்கள் வீட்டு கிச்சனில் இருந்தால் கூட அது எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடும். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற ஓட்டைக்குள்ளேயும் நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சிகள்லாம் ஜாஸ்தியாக தங்கியிருக்குங்க. இருட்டாக இருக்கிற இடத்துல தான் கரப்பாம்பூச்சி ஜாஸ்தியாக தங்கியிருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம்.
நைட் நேரத்தில் கிச்சன் சிங்கில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக கரப்பாம்பூச்சிகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கிச்சன் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா கிச்சன் சிங்கை ஒருக்கா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஓட்டைக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற வேண்டாங்க, அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கரப்பாம்பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாம். கிச்சன் சிங்க் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற சிங்க் இருக்குது பாருங்கள், அதோட ஓட்டைக்கு வழியாகவும் நம்ம வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சிகள்லாம் வருங்க. ஸோ இதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த வாடைக்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் எந்த ஒரு கரப்பாம்பூச்சியுமே வராமல் பார்த்துக்கலாங்க. பாத்ரூமில் இருக்கிற சிங்கில் மேலே இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளேயுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக பள்ளி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவில் இருக்கிற கேப் இருக்குது பாருங்கள், அதுலலாம் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. இது போல் உங்கள் வீட்டில் பள்ளி எங்கெல்லாம் நடமாட்டம் இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நம்ம வீட்டில் பாத்ரூமில் மேலே அந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்குங்க, அது வழியாக பள்ளி வந்து வருங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். அடுத்ததாக நம்ம வீட்டில் பாத்ரூமில் தான் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பாத்ரூமில் அந்த மேலே இருக்கிற அந்த சீலிங் இருக்குது பாருங்கள், மேலே சுற்றி இது போல் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால இந்த வாடை வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற ஜன்னல், பாத்ரூமில் இருக்கிற ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறப்ப அது வழியாக தான் பள்ளி நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிறப்ப அதுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பள்ளி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து டியூப் லைட்லாம் இருக்கும்போது அந்த டியூப் லைட்டுக்கு அடியில் தான் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பள்ளி அங்கே தான் தங்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டியூப் லைட்டுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணாதீங்க. சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். அந்த டியூப் லைட்டுக்கு கீழே இருக்கிற செவர் இருக்குது பாருங்கள், அதில் வந்து இது போல் நீங்கள் வந்து லைனாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால இதோட ஸ்மெல் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா பள்ளி வந்து உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது. 4-5 நாளைக்கு இந்த ஸ்மெல் வந்து இங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் வீட்டில் பள்ளி இருந்தால் கூட அது எல்லாமே காணாமலே போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. எலுமிச்சப்பழத்தை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, கொசு, மற்ற பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்னன்னு பார்க்கலாங்க. எலுமிச்சப்பழத்தில் இந்த மாதிரி மேலே வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டு அல்லது ஒரு பவுல் வச்சுட்டு இது போல் கத்தியை உள்ளே விட்டு அப்படியே சுற்றி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஜூஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்ததுக்கப்புறமா இதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து குட்டியாக அழகாக ஒரு பவுல் மாதிரி கிடைக்குங்க. இதுக்குள்ளே இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த எலுமிச்சப்பழத்தோலை நம்ம வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க. இது போல் சின்ன கிண்ணம் அல்லது சின்ன பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நான் வந்து சைடில் வந்து ஒரு கட்டிங் போர்டு எடுத்திருக்கேங்க. அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம வந்து இது போல் 2 கற்பூரம் எடுத்து இந்த நியூஸ் பேப்பருக்கு மேலே சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நான் வந்து இது போல் 2 கிராம்பு எடுத்து சேர்த்துருக்கேங்க. இந்த நியூஸ் பேப்பரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கல் அல்லது ஒரு சுத்தியலை வச்சு இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா தட்டி நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை எடுத்து நம்ம வந்து எலுமிச்சப்பழ தோலில் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பவுல் மாதிரி இதுக்குள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இது போல் உள்ளுக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேப்ப எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வேப்ப எண்ணெய் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. இது போல் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வந்து விளக்கு திரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து உள்ளுக்குள்ளே வைங்க. விளக்கு திரி இல்லாத பட்சத்தில் இது போல் கொஞ்சம் அகலமான நூலை வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நெருப்பு பொருத்திடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நம்ம சேர்த்துருக்கிற கற்பூரம், கிராம்பு, இந்த எலுமிச்சப்பழம் இதோட வாசனைலாம் சூப்பராக வருங்க. இதோட வாசனைக்கு நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, கொசு, மற்ற பூச்சிகள் எதுவுமே வராதுங்க. இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டில் வந்து நிறைய கரப்பாம்பூச்சி, கொசு, ஈலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி எந்த பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு ஹாலு, கிச்சன் எங்கே வேணுமோ எதுலனாலும் வச்சுக்கலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கனாலே போதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.